அழைப்பு விடுத்ததான உங்கள் போதகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்கள் கழித்து, மாதங்கள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல சுத்திகரிப்பை தேவன் கட்டளையிட்டு நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி புதிய வருடத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. எதற்காக ஒரு மனிதனுக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது? சுத்திகரிப்பு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு 3 முக்கியமான காரியங்களை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இறுதியிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதற்காக சுத்திகரிப்பு நமக்கு தேவையாயிருக்கிறது? ஏன் சுத்திகரிப்பு நமக்கு அவசியமா இருக்கிறது? நாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தானே, ஏற்கனவே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தானே. நமக்கு எதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்பதை வேதத்தின் வாயிலாக சில வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். உலகத்துல வேற எந்த தெய்வமோ எந்த ஜனமும் தங்கள் தெய்வத்தை பார்த்து எங்கள் தெய்வம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்ல முடியுமா தெரியாது. ஆனால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன், அவரை ஆராதனை செய்கிற நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த நாளிலே 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். தேவன் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. தேவன் ஒரு மனிதனோடு சம்பாஷணை செய்வதற்கு, தேவன் ஒரு மனிதனோடு உரையாடுவதற்கு, தேவன் இடைப்படுவதற்கு அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண வேண்டுமானால், சவால்களை மேற்கொள்ள வேண்டுமானால், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு அவசியம் வாய்ந்ததா இருக்கிறது. மூன்றாவது, நாம் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கும் சுத்திகரிப்பு தேவையாய் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் வேதத்தின் வாயிலாக இந்த நாளில் இந்த 3 காரியங்களை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இறுதியில நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். அதிலே 10வது வசனமும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். The book of Exodus chapter 19 verse 10 and verse 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். கவனிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. என்ன வார்த்தை என்றால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முதல் முறையாக நியாய பிரமாணத்தை கொடுக்க அவர் தீர்மானித்திருந்தார். இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசேயினிடத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அவர்களை பரிசுத்தமாக்க சொல், அவர்களை சுத்திகரிக்க சொல். எத்தனை வருஷம் அவங்க குளிக்கலன்னு தெரியாது, எத்தனை வருஷம் அவங்க வஸ்திரங்களை தோய்க்கலன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் பார்த்து நீ சொல், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அவர்களை பரிசுத்தப்படுத்து, 3வது நாளிலே நான் பிரத்யட்சமாய் சீனாயின் மலையின் மேல் இறங்குவேன். ஒரு மனிதனும் அந்த சீனாய் மலையின் இடத்துல கிட்ட வரக்கூடாது, அதன் அடிவாரத்தில் வந்து அந்த மலையை தொடவும் கூடாது. தொடுகிற மனிதன் எவனும் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. எனவே இதை அறிந்த மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். திரும்ப ஆண்டவர் சொல்றார், மோசே ஜனங்களிடத்துல போய் சொல்லு, யாரும் மலையினிடத்துல வர வேண்டாம். உடனே மோசே சொல்றார், ஆண்டவரே நீர் உறுதியாய் எச்சரித்திருக்கிறீரே, எனவே யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறான். ஆண்டவர் 3வது நாளிலே அவர் புகைக்காடாக அந்த சீனாய் மலையின் மேல் இறங்குகிறார்.
கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். மோசே மறு உத்தரவு கொடுக்கிறான். தேவன் அங்கே பேசுகிறார். பிறகுதான் 20வது அதிகாரம் உண்டாகிறது. அங்கே கர்த்தர் 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு மோசே மாத்திரம் பரிசுத்தப்படுத்தியிருக்க சொல்லலாம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் மோசே மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பரிசுத்தமாக வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். தேவனுடைய சபையே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச வேண்டுமானால், அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்க வேண்டுமானால், இந்த 2024க்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார். இந்த வருடத்தில் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. தயவு செய்து யாராகிலும் ஒருவேளை இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வராமல் தவறி இருப்பீர்களானால், ஒருவேளை வராதவர்கள் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. தயவு செய்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மனுஷருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், குடும்பத்தாருடைய சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நண்பர்களுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அயலகத்தாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ சத்தம் இன்றைக்கு உங்கள் காதுகளில் துணிக்கிறதா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா? ஆண்டவர் என்னோடு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அந்த தேவ சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய், உனக்கு நான் அங்கே தரிசனமானேனே, அந்த இடத்துல நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். கவனியுங்கள். உடனடியாக யாக்கோபு என்ன தெரியுமா செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து, உங்களுடைய அந்நிய தெய்வங்களை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் வஸ்திரங்களை தோயுங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய ஜனங்களிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனியுங்கள். அப்படியே நான் சொல்றதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. நான் வேதத்தை வாசிக்க சொல்லுவேன், நீங்க வாசிக்கலாம். பாருங்கள், ஒரு தனி மனிதனாய் அவன் என்ன செய்கிறான்? அவன் புறப்பட்டு தன்னுடைய தாய் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் ராகேலுக்காக ஆசைப்படுகிறான். ராகேலை திருமணம் செய்கிறான். பிறகு லேயாலை முதல் திருமணம் செய்து, பிறகு ராகேலை திருமணம் செய்து, பில்கால் சில்பாலை திருமணம் செய்து, பிறகு அநேக பிள்ளைகள் அவன் பெற்றெடுத்து, வேலைக்காரிகளை சம்பாதித்து, ஆடு மாடுகளை சம்பாதித்து, மிருக ஜீவன்களை, ஒட்டகங்களை எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்து, இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு நல்ல பலவானாக, அவன் ஒரு நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறான். 20 வருஷத்துல கர்த்தர் அவனை பயங்கரமா ஆசீர்வதிச்சார் யாக்கோபு. இப்ப ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே, உனக்கு நான் எங்கே தரிசனமானேன், அந்த இடத்துல நீ போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. உனக்கு நான் தரிசனமான இடத்துல நீ பலியை நீ செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமான இடத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்துல பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், நீ போய் மோரியா மலையிலே நான் காண்பிக்கிற அந்த மலையிலே போய் பலி செலுத்தி. ஏன்? அந்த மோரியா மலையில தான் ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவன் வேற ஒரு மலைக்கு போய் இருந்திருப்பானே, ஆனால் ஒருவேளை ஈசாக்கையே பலியிடக்கூட சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் குறிப்பாக ஸ்பெசிபிக்காக, ஏனால் இஸ்ரவேல் தேசமானது முழுதும் மலைகளால் சூழப்பட்டதான ஒரு தேசமாக இருந்தபடியினாலே, அந்த தேசத்திலே அந்த மலையிலே, குறிப்பிட்ட மலையிலே போய் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அவனுக்கு தரிசனமான இடத்திலே அவன் வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் செய்த காரியம், தன்னுடைய குடும்பத்தாரை அவன் பரிசுத்தமாக்கினான். இப்பொழுது எடுத்து வாசியுங்கள். யாதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனம். தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் செய்த காரியம் 4வது வசனம். தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். சீகேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே என்ன செஞ்சா? புதைச்சு போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நடந்த காரியம் என்ன? தங்கள் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் யாக்கோபிடத்தில் உன் குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்துன்னு சொன்னாரா இல்லையா? ஆமேனா? சொன்னாரா இல்லையா?
சொன்னதா பைபிள்ல இல்ல, வசனங்கள் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் நான் உனக்கு தரிசனமான இடத்துல பலி செலுத்து, பெத்தேலில போய் அங்கே பலிபீடத்தை உண்டாக்குன்னு தான் சொல்றாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, அவர் தன்னுடைய குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்திட்டு போறாரு. ஏன்னா அவர் ஒன்றை அறிந்திருந்தார், நான் ஆராதனை செய்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த அசுத்தத்தோடு கூட நாங்க போய் பலி செலுத்த முடியாது. நான் பலி செலுத்துவதற்கு என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்பதை அவன் அறிந்தவனாய் அவன் கடந்து செல்லுகிறான். ஒன்றை சொல்லுகிறேங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்ம கூட பேசணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவரோட நீங்க க்ளோஸா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் அவர் சொல்லாமலே புரிந்து கொள்வீர்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஆண்டவர் ஒவ்வொன்றும் இப்படி செய் மகனே, எழுந்திரு மகனே, உட்காரு மகனே, அதை செய் மகனே, இவர்களோடு பேச, அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நம்ம ஆண்டவரோடு கனெக்டடா இருந்தோம்னா அவருடைய சுவாபத்தை, திவ்ய சுவாபத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யாக்கோபுக்கு பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லலைன்னா கூட அவன் புரிந்து கொண்டான், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், என் குடும்பம் பரிசுத்தம் இல்லாம அந்த இடத்துல வந்து பரிசுத்தமுள்ள அந்த ஸ்தலத்துல பலி செலுத்த முடியாது. தன் குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்தினான். தங்கள் காதணிகளை எல்லாவற்றையும் கலட்டி கொடுத்தாங்க. எவ்வளோ நல்ல மக்கள் அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காதணிய புதைச்சு போட்டாங்க. நீங்க பிரச்சனையே அதுதான். ஸ்தோத்திரம். நல்ல முக்கடை இழுத்து போட்டுங்க. காதணிகளை புதைத்து போட்டார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு விலையுயர்ந்தது எதெல்லாம் இருக்குதோ அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குமானால் அதை நான் புதைத்து போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இந்த வருஷத்துல சிலர் வந்து சில காரியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க. கர்த்தர் எத்தனை முறை பேசினாலும் சில காரியங்களை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்டிப்பா இருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா, கொஞ்சம் இறங்கி வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் ஒப்புரவாகி பாருங்க. கர்த்தர் மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இப்பொழுது நடந்த காரியம் என்ன? தன் குடும்பத்தாரை அவன் பரிசுத்தப்படுத்தின பிறகு அவன் பெத்தேலுக்கு போகிறான். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம், 10வது வசனம். தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிட்டார் என்று பெயரிட்டார். கவனிங்கள், தன்னை பரிசுத்தப்படுத்தின உடனே இரண்டாவது முறை கர்த்தர் யாக்கோபுக்கு மறுபடியும் தரிசனமானார். எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஏற்கனவே ஆண்டவர் எப்ப யாக்கோபோடு பேசினாரு? யாரா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. எப்ப பேசினாரு? தன்னந்தனியாய் அவன் போகும் பொழுது கர்த்தர் பேசினார். நடுவில் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இப்ப 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் மறுபடியும் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவன் பலி செலுத்தின அதே இடத்துல வரும் பொழுது, அவன் அங்கே பலி செலுத்தின பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி இப்ப சொல்றாரு, இனி உன்னுடைய பேர் யாக்கோபு அல்லப்பா, உன்னுடைய பேர் இனி எத்தனை அல்ல, காலை பிடிக்கிறவனாக அல்ல. அப்பாவிடத்துல எப்படியாகிலும் ஆசீர்வாதத்தை அம்மா பேச்சை கேட்டு தந்திரமாய் நீ வாங்கி விட்டாய். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படியோ நீ வாங்கி விட்டாய். இனி நீ யாக்கோபு அல்ல, இனி உன்னை நான் இஸ்ரேலாய் மாற்ற விரும்புகிறேன். உன் சுவாபத்தை நான் மாற்ற விரும்புறேன். உன் குணாதிசயத்தை நான் மாற்ற விரும்புறேன். இத்தனை நாள் நீ நடந்தது போல அல்ல, இனி உன்னுடைய நேச்சர், உன்னுடைய தன்மை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரேல் என்று அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டது. தேவனை சந்திப்பதற்கு, தேவன் தன்னோடு பேசுவதற்கு, தன் குடும்பத்தாரோடு இடைப்படுவதற்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டது. பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவன் போகிறான். இப்பொழுது அவன் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். ஏற்கனவே அந்த இடத்தினுடைய பேர் என்ன? ஆமா, முதல்ல அந்த இடத்துக்கு பேரு கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன், லூஸ். கர்த்தர் அவனை சந்திக்காத வரைக்கும் அந்த இடத்துக்கு பேரு லூஸ். கர்த்தர் அவனை சந்தித்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள்படும். ஆனால் இப்ப இரண்டாவது முறை அதே பெத்தேலுக்கு போகிறான். இப்பொழுது அவன் இடுகிற பெயர் ஏல் பெத்தேல். என்னன்னா, தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நீங்க பெத்தேலா இருக்க விரும்புறீங்களா, இல்ல ஏல் பெத்தேலா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்தேல் தேவனுடைய வீடு உண்மைதான், ஆனா சில வேளையில தேவன் இல்லாமல் போய் விடுவார். அதனாலதான் ஆமோஸ் சொல்றாரு, பெத்தேல் சுட்டெரிக்கப்படும்,
பெத்தேல் பெத் ஆவேனாக மாறும். a place of vanity. the house of God will become a house of vanity. தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறதான இடம் மாயையான வீடாய் மாறி போகும். தேவனுடைய வீடு நம்ம பேர் பெற்றிருக்கிறோம், ஆனா தேவன் இருக்கிறாராங்கிறது கேள்வி ஆயிடும். ஆனா ஏல் பெத்தேல் என்பது என்னன்னா, தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வீடு. நான் ஏல் பெத்தேலாக இருக்க வேண்டும், தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நடந்த காரியம், கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார், அவன் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கவனிங்கள், தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறதான ஒரு தருணம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவன் கேள்விப்படுகிறான், உம்முடைய சகோதரன் சந்திக்க வருகிறான் என்று சொல்லி. அந்த இடத்துல பிறகு சகோதரன்லாம் சந்திக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். பேசணும்னா, ஆண்டவர் உங்களோடு பேசணும்னா நீங்க செய்ய வேண்டியது, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு தரிசனமாவார். தேவன் பேசுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை 3 நாட்கள் அளவும் தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். நியாய பிரமாணத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 2024 உங்களை நான் கேட்கிற காரியம், ஆண்டவரே எங்க கூட பேசுங்கன்னு கேளுங்க. நிறைய ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். திருமண ஆசீர்வாதங்களை கேட்கிறோம், பிள்ளை பேற்றின் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், பண ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், நல்ல ஒரு நிலத்தை வாங்கணும்னு ஆசீர்வதிக்கப்படணும்னு கேட்கிறோம், நல்ல ஒரு வீடை கட்டணும்னு ஆசீர்வதிக்கப்படணும்னு கேட்கிறோம். எதுவுமே தவறல்ல. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டவரே எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறேன், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வருடம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2023 ஆண்டுடைய கிருபையினால எப்படியோ நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் 2024 பயங்கர கொடிய ஒரு வருஷமாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் கணிக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு இளம் தீர்க்கதரிசி அவர் 2024 எப்படி இருக்கும் என்று சொல்லி சில தீர்க்க தரிசனங்களை வெளியிட்டிருக்கிறார். அதை கேட்கும் பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாய், அது பயங்கரமானதாக இருக்கிறது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை விட ரொம்ப வித்தியாசமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார். தீமை செய்கிறவர்கள் ஆட்சியில வந்து உட்காருவார்கள். ஓரின சேர்க்கையாளர்களை சபைகளானது அங்கீகரித்து சபைகளே என்ன செய்யுமாம், ஓரின சேர்க்கையாளர்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாம். பாவம் எல்லாம் பாவம் என்று அல்ல என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. மாத்திரமல்ல, மனிதன் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக ரோபோட்டுகளை பயன்படுத்தக்கூடியதான காலம் வரப்போகிறது என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார். மாறி மாறி வருகிறதான கொரோனா வைரஸினுடைய தாக்கம் 2024 அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே சொல்லணும்னா 2021 விட 2022 விட ஆண்டுடைய கிருபையில 2023 எப்படியோ நம்ம ஆண்டுடைய கிருபையினாலே கடந்து வந்து விட்டோம். ஆனால் 2024 கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்ன காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு தனி கிருபையை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய செட்டுகளின் நிழலுக்குள்ளாக இருப்பீர்களானால், அக்கினி மதிலுக்குள்ளாக இருப்பீர்களானால், எந்த வியாதி வந்தாலும் அது உங்கள் வீட்டினுடைய நிலைக்கால்களுக்குள்ளாக அது நுழையாதபடி அது அப்படியே கடந்து போய்விடும். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருப்பீர்களானால், கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்குமானால், நீங்கள் 2024 கடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எனவே இந்த நாட்கள் அதிகமாக ஜெபத்தோடு காத்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் சுத்திகரிப்பு எதிர்பார்க்கிறார்? அற்புதங்களை செய்யும்படியாக சுத்திகரிப்பு எதிர்பார்க்கிறார். நான் புதிதாக எதையோ ஒன்றை பேச விரும்பவில்லை. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க கேட்காத பிரசங்கம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் இந்த காரியங்களை திரும்பவும் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போ. The book of Joshua chapter 3 and verse 5. யோசுவா 3:5. எஸ், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இந்த 2023 உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் 2024 உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? 2023 உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. 2024 கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை நான் பார்க்க வேண்டுமானால் எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. நான் அற்புதத்தை பார்க்கணும் பிரதர், ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. என்ன வாக்குத்தத்தம்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. 1வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் யோசுவாவோடு பேசுறாரு.
யோசுவாவே நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து என்ன செய், அந்த யோர்தான் தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலுடைய வழக்கத்தின் பிரகாரமாக ஒரு மனிதன் மரித்தானால் 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமாய் துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா மோசே இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய அருமை தெரியல. மோசே போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவ்வளவு பெரிய தேவ மனுஷனை இழந்துட்டோமே, தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு தேவ மனுஷனாயிற்று, இவ்வளவு அற்புதங்களை செய்த மனுஷனாயிற்று. மாத்திரமல்ல எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் மோசையும் ஆரோனை நோக்கி கூப்பிட்ட பொழுது இவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று நம்மோடு கூட பேசினார்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதனை இழந்து விட்டோமே என்று சொல்லி மோசேக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறார், யோசுவாவே கம் ஆன் ரைஸ் அப், நீ எழுந்து போய் யோர்தானை சுதந்தரித்துக் கொள். தேவனுடைய ஜனமே, யோர்தானை கடக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. யோர்தானை நான் கடக்க வேண்டும், எனக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சவாலை நான் கடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல் நீங்கள் யோர்தானை கடக்க முடியாது. இப்பொழுது இந்த சம்பவத்துல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்ல சொன்னாரா? கர்த்தர் யோசுவாவை நோக்கின்னு போட்டிருக்கு, அப்படி போடலையே. வசனம் என்ன சொல்லுது? யோசுவா ஜனங்களை நோக்கி. கவனிங்க, அப்படி என்றால் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணாதான் அந்த யோர்தானை கடப்பதற்குண்டான தகுதி அவர்கள் பாத்திரவான்களை மாறுவார்கள் என்பதை யோசுவா அறிந்திருந்தான். சில வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், உண்மைதான். தீர்க்கதரிசிகள் உங்கள் தலைமையில் கை வைக்கும் பொழுது ஆவியில நிறைந்து தேவனால் ஏவப்பட்டு அநேக காரியங்களை சொல்லி இருப்பாங்க, உண்மைதான். ஆனா அது நிறைவேற வேண்டுமானால் எனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசுவா ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுகிறான். கவனியுங்கள், மோசேயுடைய ஊழியம் மகிமையான ஒரு ஊழியமா இருந்தது. யோசுவா பயப்படுறாரு, ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மோசேக்கே கட்டுப்படாதவங்க, எனக்கு எப்படி ஆண்டவரை கட்டுப்படுவாங்க? ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே, இந்த சகல ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவுடைய ஊழியத்துல முதல் அற்புதமே யோர்தானை கர்த்தர் இரண்டாய் பிளந்த அற்புதம். மோசையோட ஊழியத்துல எத்தனையோ வருஷங்கள் கழிச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா செங்கடலை ரெண்டா பிளக்கிறாரு. 10 வாதைகளை காண்பித்து பிறகுதான் என்ன செய்யறாருன்னா செங்கடலை ரெண்டாய் பிளக்கிறார். ஆனா யோசுவாவுடைய அற்புதம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ரிவர் ஜார்டனை ரெண்டா ஸ்பிளிட் பண்றாரு. இதுதான் ஒரு பெரிய மிராக்கிள். என்ன தெரியுமா சொல்றாரு? 6வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு, அப்படியே 8வது வசனத்தை வாசிங்க. யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானிலே நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றான். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 13வது வசனத்தை வாசியுங்கள். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கவனிங்க, மோசேயுடைய ஊழியத்துல மோசே ஒரு கோலை நீட்டுறாரு, செங்கடல் ரெண்டா பிளக்குது. உங்களை பார்த்து செங்கடல் எப்படி ரெண்டா பிளந்துச்சுன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, மோசையோட கோல் நிமித்தமா. அப்ப நான் கேட்கிறேன், மோசையோட கோல் நிமித்தமா தான் செங்கடல் ரெண்டா பிளந்துச்சா? தேவனுடைய வார்த்தை. ரைட், நல்லது, நல்ல பதில் தான். பைபிளை வாசிச்சு பாருங்க. அவருடைய சுவாச காற்றினாலே அந்த கடல் ரெண்டாய் பிளந்தது. அவருடைய சுவாச காற்று, பிகாஸ் ஆஃப் his breath has power. அந்த சுவாசத்தினுடைய வல்லமையினாலதான் ஜலக்குவியலாக நின்றது. ஆனா இப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, யோசுவாவே, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் அந்த தண்ணீர்ல போய் நிக்கணும், அந்த தண்ணீர் உள்ளங்கால படணும். சில வேளையில கவனிங்க, ஆண்டவர் சில சவால்களை இப்படிதான் மேற்கொள்ள செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு சொல்லி உலகத்துல ஒரு பழமொழி இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சில வேளைகளில் இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில சவால்களை எதிர்கொள்ள விடுவார். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்ப யோசுவா ஜனங்க கிட்டலாம் சொல்லிட்டாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் முன்னாடி நிக்க வச்சுட்டு, இப்ப யோர்தானுடைய நதியில ஆசாரியோட உள்ளங்காலெல்லாம் பட்டுச்சு, யோர்தான் நதியை பிளக்கலன்னு வச்சுங்களேன், என்ன இருந்திருக்கும்?
ஒரே கசமுசா. இந்நேரம் மோசே இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? இந்த யோர்தானை 2ஆ பிளந்திருப்பார். பத்தியா, இவருக்கு வல்லமே இல்லை. உடனே நம்மால் பேசியிருக்கோம், ஆமா இந்த பாஸ்டுக்கு வரமே கிடையாது, இந்த யோசுவா பாஸ்டுக்கு பவரே கிடையாது. பத்தியா, எங்க மோசே இருந்திருந்தாருன்னா அதான் எங்க தலைவர் மோசே மாதிரி வருமா, எவ்வளவு பேசியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் யோசுவாவை வெட்கப்பட விடவில்லை. இந்த யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. யோர்தானை கடந்ததான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நடந்திராத காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தும் பொழுது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால கர்த்தர் நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி நாம சும்மா, ஏன்னா நமக்கு ஒரு வசனம் பிடிச்சிக்கிட்டோம், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், நீங்க சும்மா இருங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், சும்மாவே இருக்கிறோம். நீங்க பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சும்மான்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவாங்க. என்ன சிஸ்டர் இந்த பக்கம் வந்தீங்க? சும்மா வந்தேன் பாஸ்டர். என்ன சாப்பிட்டுங்கிறீங்க? சும்மா போர் அடிச்சது சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சும்மா சும்மா சும்மா. அதனால சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நிறைய வேளையில நம்ம எதையுமே பண்றது இல்லை. என்ன அர்த்தம்னா, நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் செய்ய வேண்டிய விஷயத்தை இவங்க செய்வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படி என்றால் இந்த இடத்துல ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்தில், ஏன் தெரியுமா, ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்தார்கள். அவங்க உள்ளங்கால் அந்த யோர்தான் நதியில பட்ட உடனே அந்த யோர்தான் நதி 2ஆய் பிளந்தது. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஜலக்குவியலாய் நின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யோர்தான் மாதிரி பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்குதா? ஐயோ பிரதர், பல வருஷமா ஜெபம் பண்றோம், பல வருஷமா நான் காத்திருக்கிறேன், உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், ஆனால் இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் தீராத ஒரு பிரச்சனையா என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவீர்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் எந்த காரியங்களை விரும்புகிறாரோ அந்த காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை உங்க இருதயத்தை விட்டு அகற்றி போடுங்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உங்களை சரியா பரிசுத்தம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் யோர்தானை 2ஆ பிளப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கால் ஒருத்தவங்க வீட்டில் படும்பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் வரணும். நீங்க இருக்கிற பகுதியில் நீங்க தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதி இருக்கட்டும், அவங்க ஒருவேளை அவங்க கிட்ட லட்ச பணமும் கோடி கோடியான பணமும் இருக்கலாம். ஆனா ஒண்ணும் இல்லாத அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க தலை மேலதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், மகிமையை வச்சிருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதியில நீங்க தான் ஆசீர்வாதம். அதனால நீங்க உங்க உள்ளங்கால் ஒரு கம்பெனியில படும்போது கர்த்தர் அந்த கம்பெனி ஆசீர்வதிப்பார். உங்க உள்ளங்கால் ஒரு வீட்டுல படும்போது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா சும்மாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல நடந்த காரியம் என்ன? யோர்தான் 2ஆய் பிளந்தது. யோர்தானை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தேன். கவனி, இந்த யோர்தான் எவ்வளவு பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு குறிப்பு சொல்லுது 251 கிலோமீட்டர், அவ்வளோ நீளமானது. நான் நினைக்கிறேன் இங்க சென்னையில ஆரம்பிச்சா நான் நினைக்கிறேன் ஒசூர் வரைக்கும் போகும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய நதி. 251 கிலோமீட்டர்ஸ். அப்ப 250 கிலோமீட்டர் வைங்களேன். எவ்வளவு பெரிய நதி. மாத்திரமல்ல, இப்பொழுது ஆண்டவர் இந்த நதியை பிளக்கிறார் பாருங்க. இவங்க எவ்வளவு தூரம் நடந்து போனாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 20 மைல் தூரம், அதாவது 32 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இந்த 2.5 மில்லியன் 25 லட்சம் மக்கள் மேல இருப்பாங்க. அவங்க 32 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் நடப்பதற்கு அந்த பாதையை கர்த்தர் உலர்ந்த தரையாய் ஆண்டவர் மாற்றினார். நான் ஒண்ணு சொல்றேங்க, யாருக்குமே செய்யாததை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு போதுமானவர். மற்றவங்களுக்கெல்லாம் நடக்காததை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கர்த்தர் செய்வார். நீங்க மற்றவங்கிட்ட சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியா? ஆம், கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. நீங்க நினைக்காத காரியம், உங்க மனது கெட்டாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போதுமானவர். இன்னும் 2 நாள் இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன்.
இப்போ உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் சுத்திகரிக்கும்படியாய் நீங்க எல்லாரும் சபைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. போய் முதல்ல உங்க வீட்டை போய் சுத்தமாக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஃப்ரிட்ஜை போய் சுத்திகரிங்க. அந்த பழைய சாம்பாரை கொஞ்சம் எடுத்து போடுங்க வெளியே. அந்த பழைய மீன் குழம்பை சாப்பிட்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, தூக்கி போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவனுடைய வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளோட வீடு சுத்தமா இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் வாசம் பண்ற வீடு சுத்தமா இருக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெட்ரூமை பரிசுத்தமாக்குங்க. இன்றைக்கு ராத்திரியோ இல்ல நாளைக்கோ புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக முதல்ல உங்க வீட்டை பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் சொல்றது எல்லாமே நல்லதுதான். நம்ம நல்லா மேக்கப் பண்றோம், நல்லது. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி சும்மா கிறிஸ்மஸ்ல பார்த்தா நம்மள மாதிரி ஒரு பணக்காரங்க யாருமே இல்லைன்ற மாதிரி வரும். வீடு வந்து பார்த்தாதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ரொம்ப சுத்தத்தை அதிகமா விரும்புவேன். அது என்னுடைய வீடு ரொம்ப எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு நினைப்பேன். ஏனென்றால் ஊழியக்காரங்க திடீர் என்று வருவார்கள். அப்ப அந்த நேரத்துல சுத்தப்படுத்த முடியாது. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு போய் உங்க பெட்டுக்கு கீழே நீங்க தொடப்பத்துல பெருக்கி பாருங்க, கண்டிப்பா அதுல வெங்காயத்தோல், பூண்டு தோல் இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க, நான் சொல்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நம்மளே தீர்க்க தரிசனம் யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. சுத்தம் சோறு போடுன்னு உலகத்தான் சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், சுகாதாரம் அப்போ குழம்பு யார் ஊற்றுவாங்க? சோறு போடுறீங்க. அப்புறம் அவரே சொன்னார், சுகாதாரம் குழம்பு ஊற்றும். சுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டுல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்க பெட்ரூமுக்கு போய் கிளீன் பண்ணுங்க, உங்க ஹாலை கிளீன் பண்ணுங்க. ஹாலில் இருக்கிற ஆவியானவர் பெட்ரூம்குள்ள வரமாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது உண்மை. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, பரிசுத்தவான்களுடைய போதகத்தை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த போதகத்தெல்லாம் கேட்டுதான் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்றோம். சும்மா எதையோ ஒன்றை அல்ல, அனுபவ ரீதியாக நீங்க சுத்தமா இருந்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ மகிமை இறங்கும், அபிஷேகத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்க குடும்பத்துல அற்புதத்தை பார்க்கணுமா? நடக்காத காரியம் வாழ்க்கையில நடக்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு சுத்திகரிப்பு அங்க தேவைப்படுது. யோர்தான் பிளக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நீங்க கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. வாக்குத்தத்தம் உண்மைதான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்த பிறகுதான் நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுகிறது அல்லவா? எத்தனை நேரத்தில் ஆலயத்துக்கு வராம பங்க் பண்ணிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எத்தனையோ நேரத்தில் தவற விட்டுடுறோம். நமக்கு இருக்கிற ஒரே டைம், நம்ம பிஸியா இருந்தோம்னா ஒரே டைம் துணி துவைக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை. நம்ம எந்த வேலை பண்ணணுமா, முக்கியமான வேலை பண்ணுமா, ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை. தேவனுடைய நேரத்தை நமக்கென்று நாம் திருடி கொள்ளக்கூடாது. எத்தனை நேரத்தில் ஆலயத்தை மிஸ் பண்றோம், எத்தனை நேரத்தில் வேதம் வாசிக்கிறதுல தவறி போகிறோம், எத்தனை நேரத்தில் குடும்ப ஜெபம் செய்யறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ சின்னமே, இந்த நாளிலே சுத்திகரிப்பு என்றால் என்ன? ஆண்டவர் என்ன மன்னி பரிசுத்தப்படுத்தும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சு போச்சு. நோ, அதுவல்ல. சுத்திகரிப்பு என்பது அதுவல்ல. நீங்கள் உங்களை சுத்திகரிப்பீர்களானால், ஆண்டவரே இந்த வருஷத்துல இந்த காரியத்துல தவறி இருக்கிறேன், அடுத்த வருஷத்துல எனக்கு கிருபையும் பலனையும் கொடுத்து நாமக்காக வைராக்கியமா பரிசுத்தமா ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அந்த சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு உங்களுக்குள்ளாய் உண்மையாய் நிறைவேற வேண்டும். அப்பதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்வார். ஒருவேளை ரட்சிப்பின் வஸ்திரம் கரை படிந்திருக்கிறதா? கரை திரையான காரியங்கள் ஒருவேளை உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? ரட்சிப்பின் வஸ்திரத்துல எந்த சரீரத்தை ஸ்நானம் பண்ணுகிறோம், அழுக்கு போகிறது. ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி அது பரிசுத்தமாகும்? இயேசு சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினால. எப்படிப்பட்ட பாவக்கரைகளா இருந்தாலும், நம்முடைய ரட்சிப்பில் அசுசியான காரியங்கள் இருந்தாலும், கர்த்தர் அவைகளை அகற்றி உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். எங்க இந்த உலகத்துல ரொம்ப 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 நல்ல தெய்வம் இயேசுங்க. அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்துல யாருமே இல்லைங்க. எத்தனை முறை அவரை புறக்கணிச்சு, எத்தனை முறை அவரை விட்டு தூரம் போனாலும், இயேசுவேன்னு அவருடைய பாதத்துல வரும்போது வா மகனே என்று கட்டி அணைத்து முத்தமிடுகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரை நேசிங்க, மனசார நேசிங்க. 2024 உங்க குடும்பத்தை நேசிங்க வேணான்னு சொல்லல, உங்க பொருளை நேசிங்க வேணான்னு சொல்ல, உங்க பிள்ளைகளை நேசிங்க வேணான்னு சொல்ல, உங்க அப்பா அம்மாவை நேசிங்க, எல்லாம் நல்லது. எல்லாரை விட ஆண்டவரை நான் உண்மைதான் அதிகமா நேசிக்க போறேன். ஆண்டவரை
கர்த்தரை நீங்க எல்லாரை விட நேசிச்சு பாருங்க. அவருக்கு நீங்கள் முதல் முன்னுரிமை செலுத்தி பாருங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. Everything is possible with him when you sanctify yourself. உங்களை குடும்பத்தோடு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எங்க அப்பா அந்த காலத்துல சிறு பிரயாயத்தில் இருக்கும் பொழுது சுத்திகரிப்பு கூட நடத்துவார். 4 மணி 5 மணி வரைக்கும் நடத்துவார். நாங்களாம் சின்ன வயசுல உபவாசம் எடுப்போம். எங்களுக்கு அப்பெல்லாம் கருத்து தெரியாத ஒரு வயசு. எப்படா முடியும், எப்படா சாப்பிடலான்னு காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா போட்டு அந்த அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. எப்படா முடியும்? பெரியவங்களுக்கு தான் இப்ப எங்களுக்கு விளங்குது. அந்த காலத்துல எங்களை நாங்கள் சிறு பிராயத்திலிருந்தே உபவாசத்துக்கு ஒப்பு கொடுத்தானால் இன்னைக்கு உபவாசம் எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியமாக இல்லை. இன்னைக்கு ஒரு சிலர் பாருங்க, ஒருவேளை உபவாசம் கூட எடுக்க மாட்டாங்க. டைம்க்கு டைம் முடியணும், டைம்க்கு டைம் ஆகாரம் கரெக்டா இருக்கணும். சர்ச்சில் ஒரு தம்பி கிட்ட ஒரு சின்ன ஒரு வேலையை விட்டுருந்தேன். ஃபோன் பண்ண, அண்ணே வரேன், இதோ அண்ணா வரேன், அண்ணா வரேன். அந்த வேலையை நானே முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த தம்பி வர்றாரு. சொன்னேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நானே செஞ்சுட்டேன். நான் சுத்திகரிப்பு போட்ட உடனே பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு, போய் சாப்பிட்டுட்டு உடனே வரேன். பசி தாங்க முடியல. ஏன் பிராக்டிஸ் பண்ணல? உங்க பிள்ளைகளை பிராக்டிஸ் பண்ண வைங்க. ஐயோ என் பிள்ளை உபவாசம் எடுத்துச்சுன்னா ரொம்ப எழுச்சி போயிடும். நாங்க எழுச்சா போயிருக்கிறோம். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான ஃபேமிலி பேக்கே கொடுத்து வச்சிருக்கிறாரு எங்களுக்கெல்லாம். ஒரு நபர் இடத்துல ஒரு பெண்ணு வந்து, ஐயா நீங்க பாஸ்டர் தானே? ஆமாம்மா நான் பாஸ்டர். எப்படிமா கண்டுபிடிச்சா? என்ன முன்ன பின்ன பார்த்துருக்கிறேன். இல்லை ஐயா, உங்க தொப்பை பார்த்தாலே தெரியுது நீங்க கண்டிப்பா பாஸ்டர் தான் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி. நீங்களாம் 40 நாள் மோசை போல் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. வாரத்தில் ஒரு அரை நாளாச்சும் உபவாசம் பண்ணி உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சைனாக்காக ஜெபம் பண்றீங்களோ இல்லையா, அமெரிக்காக்காக ஜெபம் பண்றீங்களோ, ஸ்ரீலங்காக ஜெபம் பண்றீங்களோ, ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த உபவாச வாழ்க்கையில நம்ம தவறி விடுகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம், எங்களுக்கு நேரம் பத்தலைன்றோம். ஆண்டவர் நான் கேட்கிறேன், 24 மணி நேரத்தை குறைவாவா படைச்சிருக்கிறாரு? இல்லை டைம் பத்தலைன்னு சொல்றதுனால ஆண்டவர் கம்மியா படைச்சிருக்கிறாருன்ற அர்த்தமா? இல்லை, நாம தான் டைமை உண்டாக்கணும், நாம தான் டைமை ஒதுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நேசிச்சோன்னா, குடும்பத்தை நேசிச்சோன்னா, வாரத்தில் ஒரு அரை நாள் உபவாசம் பண்ணி உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக, உங்க ஊழியக்காருக்காக, உங்க உறவினர்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத உங்க வாலிப பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பாதத்துல கதறுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருப்பார். நான் உண்மையா சொல்றேங்க, உபவாசம் முடியும் போது எப்பவுமே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று கொடுத்திருந்தார். அது ஒரு ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தது. ரொம்ப செலவு மேல செலவு வச்சுட்டு இருந்தா அந்த கார் ஓட்டுறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ சில வேளையில எனக்கு அதை வித்துணும் போல ஒரு ஆசை இருக்கும். சில வேளையில சரி வச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டணும் போல ஆசை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப அது எனக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டம். இந்த வருஷம்லாம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு சமாதானமே இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கார் ஒன்று கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் எங்க அப்பா அதை விற்கக்கூடாதுன்றாரு, ஒரு பக்கம் நான் விற்கணுன்றேன். அதனால இது புகைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே லக்ஸரிக்காக வேண்டாம், சொகுசுக்காக வேணாம், பந்தாவுக்காக வேணாம் ஆண்டவரே, ஊழியத்தை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா செய்யறதுக்கு இருந்தா நல்லா இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதத்துல கர்த்தருடைய பாதத்துல உபவாசம் பண்ணி 3 நாட்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டோட கிருபையில எதிர்பாராத விதமாக, நான் நினைச்சே பார்க்கல, அவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் ஒரு நல்ல காரை எனக்கு வாய்க்க பண்ணி அதை வாங்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் வாங்கி முடிச்ச அடுத்த வாரத்துல, ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துல காருக்கு 30,000 ரூபாய் விலை ஏறி போச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நல்ல வேலை நான் சீக்கிரமா வாங்கிட்டேனே. எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம். ரைட், அப்ப நம்ம வாங்கினது ஏதோ ஒரு தேவ சித்தம் தான் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க எதை விரும்புறீங்களோ, நீங்க விரும்புறதை விட சூப்பரானதை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுங்க, உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவர் உண்மையை தேடி பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்கும். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். யோர்தானை பழக்கிறது உங்களுக்கு தான் பெரிய விஷயங்க. 250 கிலோமீட்டர் யோர்தானா இருந்தா அது 2500 கிலோமீட்டர் உள்ள யோர்தானா இருந்தா என்ன,
என் ஆண்டவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தர் ஒரு செகண்ட்ல கர்த்தர் காரியங்களை தலைகீழாய் மாற்றுவார். எனவே தேவன் ஒரு மனிதனோடு இடைப்படுவதற்கு பரிசுத்தம், சுத்திகரிப்பு தேவை. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகிப்பதற்கு ஒரு சுத்திகரிப்பு எதிர்பார்க்கிறார். லேவியராகமம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிப்போம். லேவியராகமம் 8, 6, 7. போதும். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆசாரிய ஊழியத்திற்காக மோசேயுடைய உடன் பிறந்த அண்ணனாகிய ஆரோனையும் அவருடைய 4 குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமாரை என்ன செய்கிறார்? ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து அவர்களை அபிஷேகம் பண்ண விரும்பினார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆர்டினேஷன் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவனை ஜலத்தினால் அவர்களை ஸ்நானம் பண்ணி வைத்தான். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக பல விதமான அபிஷேகம் இருக்குது. ராஜ அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்குண்டான அபிஷேகம், இவ்விதமாக பல அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், கவனிங்கள், ஆசாரிய அபிஷேகம் என்று இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை முதலாவதாக சுத்திகரிக்க வைக்கிறார். உங்களுக்கு புது அபிஷேகம் வேணுமா? உங்களை சுத்திகரிங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. anointing has many negative consequences. அபிஷேகத்துக்கு சில எதிர்மறையான விளைவுகளையும் அபிஷேகம் செய்யக்கூடும். எப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் என் வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணல, சரியான பிரகாரமான ஒழுக்கம் எனக்கு இல்லை, அபிஷேகம் வேணும் அபிஷேகம் வேணும் அபிஷேகம் வேணும்னா ஆண்டவன் அபிஷேகம் பண்ணிடுவார். ஆனா இன்னும் என்னுடைய சுவாபம், என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நான் கரெக்டா அடக்கி ஆளலைன்னா இந்த அபிஷேகம் என்னை தவறான பாதைக்கு நடத்தி விடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனுக்காக கொடிகட்டி எழும்பி பிரகாசிச்சவங்க இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பேர் ஒன்றுமே இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, முதல்ல ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்றதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சுத்திகரிப்பார். அதனால முதல்ல அபிஷேகம் கேட்கறதுக்கு முன்பதாக நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, எங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தை பாவமர எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு பிறகு கர்த்தர்கிட்ட அபிஷேகம் கேளுங்க. புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஒரு பாத்திரத்துல ஒரு பாலை நீங்க ஊத்தணும்னா அந்த பாத்திரத்தோட உள்புறம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதை நீங்க கழுவாமலேயே பாலையோ அல்லது வேற எந்த திரவத்தை ஊத்துனீங்கன்னா அந்த திரவமும் அசுசி ஆகும். நீங்க அதை பிறகு குடிக்க முடியாது. உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு முன்பதாகவும் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னையுடைய பிரச்சனை என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில முதல் வாரத்துல வந்து அப்படியே பயபக்தியா முழங்கால் போட்டுட்டு அப்பத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. தட்டி தான் கொடுக்கணும். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஏன்னா அவங்க பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்தர்களோடு கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உரையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆவியில பரலோகத்துக்கே போயிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் சிஸ்டர் தட்டி எழுப்பணும்னு அப்புறம் தான் பாஸ்டர் கொடுங்க. ஏன்? சுத்திகரி ஆண்டவரை மன்னியும் 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 மன்னியும், என் பாவத்தை மன்னியும், நேத்து பண்ண பாவத்தை மன்னியும், புருஷனோட சண்டை போட்டதை மன்னியும். எல்லா மன்னிப்பு எங்க வந்து கேட்கறாங்க? திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு அப்பதான் அதனாலதான் டிபிஎம்ல, இப்ப டிபிஎம் அந்த காலத்துல சிபிஎம் செலான் பெண்டிகாஸ்டல் மிஷன்ல ஆயத்த கூட்டம் வைப்பாங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல. அந்த ஆயத்த கூட்டத்துல நீங்க வந்து கலந்துகிட்டதான் அடுத்த நாள் உங்களுக்கு திருவிருந்தே. அப்பெல்லாம் ஊழியக்காரங்களும் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறாங்கல்ல. ஆயத்த கூட்டத்துக்கு வரலன்னா திருவிருந்தே இல்லை. இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறானா, அட போங்க பாஸ்டர், நீங்க எல்லாம் பக்கத்துல இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு நாங்க எப்ப போனாலும் திருவிருந்து கொடுப்பாரு, வீட்டுக்கு கூட வந்து கொடுப்பாரு. இன்னைக்கு ஊழியங்கள் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை ஆயத்தப்படுத்துறது சுத்திகரிக்கிறதுலாம் வீட்லயே உங்களை சுத்திகரிச்சுட்டு நீங்க வரணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த முந்தின நாள் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த காலத்திலாம்
ஜனங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8 மணிக்குன்னா 7 மணிக்கே வந்து முட்டி போட்டு நெடுமுழங்கால்ல நின்று, ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா, ஊழியக்கார மறைச்சு வெளிப்படுங்கப்பா, நீங்க இறங்கி வரணும்ப்பா, எங்க ஆராதனை மகிமையான ஆராதனையா மாறணும்ப்பா, ஜெபிச்ச காலங்க. இன்னைக்கு ஆராதனை 8 மணிக்குன்னா நம்ம ஆள் உள்ள வர்றதே என்ட்ரியே 9:30 மணிக்கு தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும், நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கூட்டங்களை நடத்தியாச்சு, எத்தனையோ சுத்திகரிப்பு கூட்டம், அபிஷேக கூட்டம், விடுதலை கூட்டம், சுகமளிக்கிற கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், எழுப்புதல் கூட்டம் எல்லாம் நடத்தியாச்சு. ஆனா இன்னும் சிலருக்குள்ளே மாற்றம் இல்லையே. ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மா உருவாக்குறதுக்கு சில வேளையில பாதி ஜீவன் போய் விடுகிறது, ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவன். எத்தனை வருஷம் ஆனாலும் சின்ன சின்ன காரியங்களுக்காக கசப்பு, சின்ன சின்ன காரியங்களுக்காக வீண் வைராக்கியம். நான் இவங்களோட பேச மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், அவங்களுக்கு நான் பிரைஸ் லாட் சொல்ல மாட்டேன். என்னங்க கிறிஸ்தவ ஜீவியம் இது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிச்சார்ல. எங்க கன்னத்துல அரைறாங்க, அரைஞ்சு நீ ஞான திருஷ்டிக்காரனா இருந்தால் உன்னை கொட்டினது யார் என்று சொல். ஒரு வார்த்தை கூட பேசலங்க. காரி துப்புறாங்க அவர் மேல. எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இயேசுவோ பேசாமல் இருந்தார். He did not even utter one single word. ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாம் நமக்காக தானேங்க. ஏன் நமக்கு கசப்புகள், ஏன் நமக்கு வைராக்கியம், ஏன் நமக்கு பொறாமை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில பணக்காரங்க வீட்டுல தங்கி இருக்கிறேன், பணக்காரங்களுடைய பாஸ்டருடைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன். ஒரே ஒண்ணு சொல்றாங்க, ஐயோ இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே, ஒரு நாள் நினைச்சிடல. நல்லா இருக்கட்டுமே, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியம், அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் என்னையும் ஆசீர்வதி போதுமானவர். அந்த மைண்ட் செட் யாருக்கு இருக்குதோ அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறாமைகள், தேவன் விரும்பாத பெருமையான காரியங்கள், பெருமையான பேச்சுக்கள், இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் களைந்து விடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா ஆழமா ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் விட வேண்டியதை விடுங்க. ஆண்டவர் எதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அதை பிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆசாரியன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் தலைமையிலே அபிஷேகம் தைலம் ஊற்றப்படுகிறது. அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக மோசே அவர்களை சுத்திகரித்தான். இன்னும் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே போக முடியும். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சபையில் அபிஷேகத்தை ஊற்ற முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் திருச்சபைக்குள்ள இல்லாததுனால தானே. இன்னும் ஊழியக்காரரை குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் ஊழியக்காரரையே குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு விமர்சனத்தின் ஆவி இன்றைக்கு தேசம் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் விமர்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போறான். ஆண்டவரே, நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம், நம்ம ஊழியத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்தும ஆதாய ஊழியத்தை செய்வோம். உங்களுக்கு சபையில் ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. யாருன்னா எப்படின்னா போகட்டும். நம்ம மற்றவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்பாயில் ஆயிடும், கரப்ட் ஆயிடும். யாரையும் பார்க்க வேண்டாம். எனக்கு முன்பாக கிறிஸ்துவை மாத்திர 2024 வைத்து நான் ஓட போகிறேன். சிலுவை மாத்திர நோக்கி ஓட போகிறேன். யாரையும் பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாளைக்கு விழுந்து போகலாம். இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறவர்கள் நாளைக்கு ஒருவேளை கர்த்தர் அவங்களை எழுப்பி நிற்க கூடாது. அதனால யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு மட்டும் பார்ப்போம். நல்ல ஊழியக்காரங்க ரோல் மாடலா இருந்தாங்களா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் விமர்சனங்களுக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று உலகம் முழுவதிலும் நாம இன்றைக்கு அந்த செய்தி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்துக்கு அப்புறமாக அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால வேகமாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்மை பரிசுத்தமாக்குவோம். அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, எங்க சபைலாம் மகிமையான ஒரு சபையை மாறணும், அக்கினி அபிஷேகம் நிறைந்த சபைகளா மாறணும். எங்க சிறு சிறு பிள்ளைகளாம் அந்நிய பாஷையின் வரங்களினாலே நிரப்பப்படணும். நாங்க எல்லாரும் ஆவியின் வரங்களை பெற்று 2024 மக்கள் எழும்ப வேண்டும். இதுவரைக்கும் ஒரு ஆத்மா கூட நாங்க கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தாம இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, வர்ற வருஷத்துல எங்களுக்கு ஒரு ஆத்மாவே எங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள நடத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கிருபை கொடுப்பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவருக்கு முன்பதாக வெறும் கையாய் போய் நிற்காதபடி, இத்தனை வருஷம் உனக்கு கொடுத்தேனே மகனே மகளே, நீ எனக்கா என்ன செய்தாய் என்று பொழுது அவர் கேள்வி கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவருடைய பார்வை ஒன்றே போதும். பேதுரு ஒரு பார்வை பார்த்த உடனே அவன் மனங்க சந்து அழுதான். ஐயோ தேவனை நான் தூஷித்து விட்டேனே, சபித்து விட்டேனே, அவருக்கு விரோதமாய் சத்தியம் பண்ணி விட்டேனே. அவருடைய ஒரு பார்வையே நமக்கு வெளிப்படுத்த, ஐயோ இந்த பூமியில இருக்கிற காலங்களை நான் வீணடித்து விட்டேனே, இனி நேரம் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வேளையில ரிக்ரெட் பண்ணுவேன். ஐயோ எவ்வளவு காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்,
எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கு நம்முடைய நேரத்தை மொபைல் போன் திருடி கொண்டிருக்கிறது. நம்முடைய நேரத்தை சோசியல் மீடியா திருடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் எழும்பும் போது மொபைல் போனுடைய முகத்துல தான் எந்திரிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு காலகட்டத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஊழியக்காரங்க பைபிள் படிக்காம காலையில சிற்றுண்டி சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. பிள்ளைங்க மனப்பாடம் வசனம் சொல்லலன்னா உப்பு மேல நிக்க வச்சு, உப்பு மேல முட்டி போட வச்சிருக்கிற பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. ஆர் ஸ்டாண்டிங்கிறதான தேவ மனுஷன் அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் வீட்டுல வசனம் சொல்லணும்னா எனக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. இப்படி எல்லாம் வைராக்கியமா வளர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கே அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக எங்கே அந்த வைராக்கியம்? ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்க உங்க ரட்சிப்பு உங்களோட நின்றுடக்கூடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோபிசாலுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம் ஐனிக்கேயாளுக்குள்ளாக வந்தது. ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக வந்தது. அதனால தீமோத்தேயு பின்னாட்களிலே எபேசு சபையை நடத்துகிற ஒரு பாஸ்டரா மாறினார். அதனாலதான் அவர் பாஸ்டரா இருந்ததுனால, சபையை நடத்தினதுனாலதான் பவுல் லெட்டர் எழுதுறாரு, தீமோத்தேயுவே நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற கிருபையில பலப்படு. என்றால் நீ வாலிப பெண் பிள்ளைகளை சந்திக்க வேண்டி வரும், வாலிப சகோதரிகளை சந்திக்க வேண்டி வரும், பெண்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால உன் கற்பில நீ மாதிரியா இரு என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை சொல்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையில எங்கே தீமோத்தேயுக்கள், எங்கே யோசேப்புகள், எங்கே தானியேல்கள், எங்கே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோக்கள், எங்கே பினகாசுகள்? இன்றைக்கு சபை, நான் சொல்லுகிற சபைனா உங்களுடைய சபை இல்லை, இன்றைக்கு பொதுவாக அகில உலகம் எங்கும் பேசும் பொழுது சபையில ஒரு ஊழியக்காரர் எழுப்புவதற்கு படாத பாடாக இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, எழும்புவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா சொன்னதை போல 2024 எல்லாரும் எழும்புங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று வசனம் சொல்லுகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களை நல்ல அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. சத்துரு எதிர்த்து போராடும்படியாக, சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியாக, அவருடைய கையில் இருக்கிற திரளான ஆத்துமாக்களை நாங்கள் ஆண்டவரே கொள்ளையாடி கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. கேளுங்க, சுத்திகரிப்பை கேளுங்க. இன்றைக்கு போய் உங்களுடைய கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி, ஆண்டவரே எங்களை எல்லாரும் சுத்திகரிங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் எங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா. அன்றைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, நான் சொல்றேன் யோசுவா மோசையோடு இருந்த யோசுவா அல்ல, இன்னொரு பிரதான ஆசாரியன் யோசுவா இருக்கிறாரு. அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுகிறார். கவனியுங்கள், அங்கே சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டுறாரு. அந்த தரிசனத்துல பாக்குறாரு, பிரதான ஆசாரியன் தான், ஆனால் அவனுடைய வஸ்திரமோ அழுக்கு வஸ்திரமா இருக்கிறது. அவன் தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். இப்போது ஒரு சத்தம் கேட்கிறது, இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள், இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. கொல்லினா உங்களுக்கு தெரியும், கடைசியா அந்த கட்டை எரிந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அணைய போகுது, அதுதான் கொல்லி. அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்டவன் அல்லவா. அதாவது கர்த்தர் பாபிலோன் தேசத்துக்கு கர்த்தர் ஜனங்களெல்லாம் ஒப்பு கொடுத்தார். அதுல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. ஆனால் இந்த பிரதான ஆசாரியனோ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறானே. ஆண்டவர் சொல்றார், இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து இவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பீங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியன் தான், தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களையும் கடைபிடித்தவன் தான், அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிதான், தேவனுக்கு ஊழியம் செய்தவன் தான். ஆனால் வஸ்திரமோ அழுக்காய் மாறிவிட்டது. தேவனுடைய ஜனமே, சபையில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பொற்பாத்திரங்களை பாபிலோன் தேசத்து ராஜா தன்னுடைய கோவிலிலே அவன் கொண்டு போய் வைத்தான். கவனிக்க வேண்டும், பாத்திரம் என்னமோ தேவனுடைய பாத்திரம் தான், ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, அது தான் வேறு ஒரு கோயிலில் இருந்தது. பெயர் மாறவில்லை, இடம் மாறிவிட்டது. தேவனுடைய சபையே, பேர் மாறல, பேர் கிறிஸ்தவங்க தான், இடம் மாறிட்டோம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப உங்களை பார்த்து கேட்கிற ஆண்டவர் தெரியாதா உன் மரத்துக்களை ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு? ஆண்டவர் கேட்ட அர்த்தம் அதுவல்ல. ஆதாமே, ஆடம், நான் உன்னை எந்த ஸ்தானத்துல வச்சேன், இப்ப நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய்? உன்னுடைய ஸ்தானம் என்ன? உன்னுடைய மேன்மை என்ன? பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவ பிரசன்னத்தை அனுபவித்த மனிதன் ஆயிற்றே, தேவனோடு சம்பாஷித்த ஒரு மனிதன் ஆயிற்றே. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் தன்னை மரத்துக்கு கீழாக ஒளித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமைக்கு வந்ததனுடைய காரணம் அவனுடைய மீறுதலே.
ஆதாமின் ஒரு மீறுதல் உலகத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தது. ஆனால் என் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுதோ இந்த ஒரு இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நம்முடைய எல்லா பாவங்களும் மூடப்பட்டது. நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களும் அது மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விஷயம் உங்களுக்கு கிருபையா இறங்கி வர விரும்புகிறார். நம்முடைய இரக்கங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய தயவை ஒரு விஷயம் உங்களுக்கு வர்ஷிக்கப்பட விரும்புகிறார். ஒரு விஷயம் இந்த நாளில் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுத்தலான இருதயத்தோடு கூட நம்மை அர்ப்பணிப்போமா? யோசுவா ஆண்டவர் சொல்றார், இவனுடைய தலையில ஒரு சிறந்த தலைப்பாகையை வையுங்கள். உங்களை கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தினாலே உங்களை கர்த்தர் நிறைத்து உங்களை அக்கினி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இத்தனை நாள் நான் இருந்ததை போல அல்ல ஆண்டவரே, வருகிற ஆண்டிலாங்கிலும் அக்கா நான் எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்ம அர்ப்பணிக்கலாமா? 3 காரியங்கள். தேவன் ஒரு மனிதனோடு இடைப்படுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. 2வது, அற்புதத்தை காணுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. 3வதாக, ஒரு மனிதனை தேவன் அபிஷேகிப்பதற்கு, ஒரு ஊழிய பொறுப்பை கொடுப்பதற்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். எல்லாருமாக இருக்கிற இடத்துல அப்படியே முழங்க அர்ப்பணித்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை எல்லாரும் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஏதோ விளையாட்டாக அல்ல, ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ வருஷத்துல ஒரு சுத்திகரிப்பு கூட நடக்கும் தானே அதனால நான் வந்திருக்கிறேன் என்று அல்ல. எல்லாரும் இப்பொழுது முழங்க அர்ப்பணித்து எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. எல்லாருமாக மனதார நம்ம ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச வேண்டாம், மற்றவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம், மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கண்களை திறந்து பார்க்காம அல்லேலூயா ஒரு ஜெபத்தோடு கூட அல்லேலூயா எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்கள் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த கூட்டம்லாம் நிறைய சபையில இல்லைங்க, ஆனா நம்ம சபை பாக்கியமுள்ள சபை. அல்லேலூயா இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் அல்லேலூயா நம்முடைய சபையில வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சபையை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படியாக இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக ஒரு விஷயம் நாம் இழந்து போன மகிமையை திரும்பவுமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக அல்லேலூயா 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 இழந்து போன கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்படி, இழந்து போன தாளந்துகள், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாய் அல்லேலூயா நீங்க விரும்புகிற அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. இப்பொழுதே ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்குவீராக. இப்பொழுதே ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஓ கண்களை பரிசுத்தமாக்குவீராக, செவிகளை பரிசுத்தமாக்குவீராக, எங்கள் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாக்குவீராக, எங்கள் இருதயத்தினுடைய சகல விதமான தியானங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் கைகளை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் கால்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்குள்ளாய் ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவாராக. ஹalleluya hallelujah hallelujah. come on எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல நாம் திரும்பலாமா? யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்றைக்கு ஒருவேளை இருமனமாய் காணப்படலாம். ஆண்டவரே தேவனா கர்த்தரா உலகமா கர்த்தரா என்கிற கேள்வி வரும்பொழுது உலகத்தை அநேக வேளை திருப்திப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரே நான் உலகத்தை திருப்திப்படுத்தின நாட்கள் போதும், என் சொந்த குடும்பத்தை நான் திருப்திப்படுத்தின நாட்கள் போதும், என் சொந்த விருப்பத்தின்படியாக நான் நடந்த நாட்கள் போதும். 2024 உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு பிள்ளையாய், உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு வாலிபனாய், உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு வாலிப மகளாய், உம்முடைய சித்தம் செய்கிற ஒரு மகனாய் மகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? கர்த்தருடைய வைராக்கியம், சேனைகளே கர்த்தருடைய வைராக்கியம் இப்பொழுது உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக. ஓ ரபல ஹத்தன மனாசே கபோ ஷந்தனா ரேபே ஹெக்கடோ தன மீர பௌடதனா துரந்தரிபால் இரபால் இரபியாத்துரபா ஷிபலக ரபலக தர மனாசே கபோ ரேபா ஹபா லிபா ரிபா 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 ரிபாத்துரபா ரேபே ஹெக்கட துரபோ ஷே.
உனக்கு முன்பதாக இருக்கிற யோர்தானை கர்த்தர் பிளப்பதற்கு, அந்த யோர்தானின் வழியாய் நீ நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. மேலிருந்து வழுகிறதான அந்த தண்ணீர் ஜலக்குவியலாய் நிற்கும்படி செய்ததை போல உன் வாழ்க்கையில பிளக்கப்பட முடியாமல் இருக்கிற யோர்தானை கர்த்தர் பிளப்பதற்கு கர்த்தர் போதுமானவர். நாளைக்கு அற்புதத்தை காண வேண்டுமா? 2024 அற்புதத்தை காண வேண்டுமா? உங்களை சுத்தமாக்குங்கள். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்குகிற வேளையில கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா யோர்தானை கர்த்தர் பிளக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் அது பிளக்கப்படுகிறது. Rima laba sheke mentolo roboda dina mahauda handari riba la hakada dina mahauda hattunia shankadaga dena mahankadagi dena riba baba hakuda dira belere kabo roboshe. கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல மகிமைப்படுத்துங்க. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு விடுதலை இந்த ராத்திரி வேளையில உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஒரு விடுதலை ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல் அசை வாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய விடுதலை உங்கள் மேலே கர்த்தர் கட்டளையிடுகிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எல்லா நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். உங்கள் சரீரம் இப்பொழுது பலனடைகிறது. இப்பொழுது உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ரபா ஹபா 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 தீனி மீரா பௌஷக்கரா தியானா மனசே கபோ. விடப்பட முடியாமல் இருக்கிற பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், தேவன் விரும்பாத அசுசியான காரியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் இப்பொழுதே சபையை விட்டு முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி எல்லா தீட்டான காரியங்கள், எல்லா அருவருப்பான காரியங்கள் நம்மை விட்டு கர்த்தர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய இருதயத்தை உங்களுக்குள்ளாய் வைக்கிறார். அவருடைய சிந்தையினால் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது உங்கள் மனசு பரிசுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தர் இப்பொழுது உங்களை பரிசுத்தமாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்தத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே 2024 உமக்காக வைராக்கியமாய் நாங்கள் ஜீவிப்போம். ஆண்டவரே என்ன நேர்ந்தாலும் சரி, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, இந்தியாவில் என்ன நடந்தாலும் சரி, நாங்க எங்க வைராக்கியத்தை விட்டு விலக மாட்டோம். எங்க பரிசுத்தத்தை விட்டு விலக மாட்டோம். சபை கூடி வருதலை நாங்கள் விட்டு விட மாட்டோம். கர்த்தரை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். நல்லா கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து கர்த்தரோடு கூட எல்லாரும் சம்பாஷணை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. ஆண்டவர் உங்களோட இடைப்பட விரும்புறாரு. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஷிபல ஹக்கடா தீலரபல ஹந்தன மனாதின மீரப ஹௌட ஹந்தரி. கர்த்தர் இந்த மாலை வேளையில, இந்த ராத்திரி வேளையில உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். உண்மைதான் மகளே. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாய். உண்மைதான். நீ பொறுமையாயிருக்கிற. உண்மைதான். நீ சகித்து கொண்டிருக்கிறாய். எபேசு சபையை. உண்மைதான். எல்லாம் உண்மைதான். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டியம்மா. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே. பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, உங்க கண்ணை பிடுங்கி கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பீங்களே, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கி எங்க? ஊழியக்கார மேல அவ்வளவு அன்பு, ஊழியக்கார மேல அவ்வளவு ஸ்நேகம், எங்க ஊழியக்கார தான் எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்களே, இப்ப எங்க ஊழியக்கார மேல அன்பு? நான் சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ என்று பவுல் கேட்கிறார். ஓ ரபா ஹக்கடா தீனமா சங்கடா தியானமா. ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா. ஆதியினுடைய அன்பிற்கு நாங்கள் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளாக ஒரு பப்ளிங் லவ், எங்களுக்குள்ளாக ஒரு பொங்கி எழுகிற ஒரு அன்பு என்ற ராத்திரி வேளைகளை நிரப்பற்றும் ஆண்டவரே. தேவ சமூகத்தின் மேல அளவு கடந்த ஒரு வாஞ்சை, ஊழியக்கார குடும்பத்தின் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு, தேவ ஜனங்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில எங்களை அன்பின் ஆவியினால் நிறைத்தருளோ. ஓ ரம ஹம்தனா தியானமனா சங்கடாகிதனா. எல்லா கசப்புகள் மாறுவதாக, எல்லா வீண் வைராக்கியங்கள் மாறுவதாக. ஓ சபையில காணப்படுகிற எல்லா கசப்புகள் இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்துவீராக. அன்பின் ஆவியினால ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தம்முடைய அன்பினாலே. ஓ ரமஹபல ஹதன ஹதுனி மீரப ஹதுனி கபௌஷனா தியானமனா ஹப்தனி மார ஹத்துனி அந்துராலதனமா ரேகேல் டேல ரெபேஷ கென்டபௌல் நிமந்தல ரபௌதனிமி ஹம்தனா. இந்த சகோதரி எனக்கு பிடிக்காது, இந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா?
இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாருங்க. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த குடும்பத்தோடு போய் கை குலுக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, நீங்க இறங்கி போங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. கிருபை பெருகணுமா? உங்களை தாழ்த்தி பாருங்க. கிருபை பெருகும், கிருபை பெருகும், அபிஷேகம் பெருகும். உங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில இந்த திருச்சபையில தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். எல்லா வெறுமைகள் மாறுகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி. உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. சுட்டெரிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்குள்ளா இருக்கிற அசுசியான காரியங்களை சுட்டெரிங்கப்பா, சுட்டெரிங்கப்பா. எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது, எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது. அவன் ஆண்டவரே ராஜா பலிபீடத்தை செப்பனிட்ட பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. எங்கள் இருதயமாகிய பலிபீடங்களை இப்பொழுது நாங்கள் செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. இப்பொழுது எங்கள் எல்லா குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை, பாவங்களை, தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாம செஞ்ச பாவம், அறிஞ்சு செய்த பாவம், அறியாம செய்த பாவத்தை மன்னிச்சு சுட்டெறிங்கப்பா. எங்களை மறுபடியும் கழுவுங்கப்பா. எங்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சபையே, தாய்மாரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ரமா ஹபாலா ஹதுனி மராகா சாந்தனா மன ஹந்துனியா லெப்ரோகு சேகட்டோல ரபா ஹசி ஹந்தனாதியானமனா. ஆவியானவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். செய்த காரியத்தையே நாங்க திரும்ப திரும்ப செய்யக்கூடாதையா. புதிய ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஐயா. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசின் மேல தங்குன்னு சொன்னீங்களப்பா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு எந்த தடை இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் முடிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். சிலருடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வராததனுடைய ஒரு காரணம் என்னன்னா, முப்பாட்டனாருடைய முற்பிதாக்களுடைய சில விதமான சாபங்கள் சிலரை தொடர்கிறது நிமித்தமாக அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவாக அவங்க ஆலயத்துக்கு வந்தாலும் அந்த ஒரு கட்டு உடையாம இருக்கும். இப்ப இந்த ராத்திரி வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ற வேளையில நம்முடைய குடும்பத்தை ஏதாவது நம்ம அறியாமல் இருக்கிற கட்டுகளோ, முப்பாட்டனாருடைய மூதாதையருடைய அந்த சாபங்களோ, பாவங்களோ நம்மையோ நம்முடைய பிள்ளையோ தொடருமானால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில அதை உடைக்க வேண்டும். தானியேல் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய முற்பிதாக்களுடைய பாவத்தை தான் செய்ததை போலவே அவன் அறிக்கை செய்கிறான். கர்த்தர் தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு பின் நாட்களிலே அது 70 வருடத்துக்கு பிறகு கர்த்தர் யூத தேசத்து ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் தங்களுடைய சுய தேசம் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தாய் தகப்பன் செய்த பாவத்தை மன்னிங்க. எங்க பாட்டனார் ஆண்டவரே, எங்க தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்தை மன்னிங்க. ஏதாகிலும் சாபம், ஏதாகிலும் பாவம் என்னையோ என் குடும்பத்தை தொடருமானால் இன்றைக்கு ராத்திரி வேளையில இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல அந்த கட்டு ஒட்டைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினால ஜெயத்தை எடுக்கிறோம். ஓ எஸ் ரபல ஹக்குடா தீனமீர பௌடதனா. பொல்லாத பிசாசே, தேவ ஜனங்களை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடி, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடி முட்டுக்கட்டையாய் நிற்கிற பொல்லாத ஆவியே, உன்னுடைய எல்லா கிரியைகளை இப்பொழுதே கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் கடிந்து இப்பொழுதே நான் சிறை வைக்கிறேன். இப்பொழுதே நீ கட்டப்படுவாயாக. தேவ ஜனங்களை எப்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரோ அதே விடுதலை ஆக்குகிற கரம் இப்பொழுது இந்த போரூர் எவாஞ்சலிக்கல் சபையில இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. எந்த கட்டுகளும் எங்க குடும்பத்தை தொடரக்கூடாது, எங்க பிள்ளைகளை தொடரக்கூடாது. எந்த சாபமும் எங்களை தொடரக்கூடாது. எந்த சாபத்துடைய கட்டுகளும் எங்க பிள்ளைகளை தொடரக்கூடாது ஆண்டவரே.
ஜீன்களின் வழியாக வருகிற, மரபணுக்கள் வழியாக வருகிற எல்லா சாபத்துடைய கிரியைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வேரோடு அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இந்த சபை முழுவதும் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு ஆத்துமா மேல தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆட்டினுடைய ரத்த நிலை காலில பூசும் போது சங்காரத்துடன் கடந்து போனானே, அந்த ஆட்டினுடைய ரத்தத்துக்கு உள்ள வல்லமை இருக்குமானால் உம்முடைய ரத்தத்திற்கு எத்தனையான வல்லமை உண்டு. வெள்ளாட்டு கடா, இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, உம்முடைய சொந்த ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீரே. அந்த ரத்தம் இப்பொழுது வாலிப பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல, வயதானவர்கள் மேல, சகோதரர் மேல, சிறு பிள்ளைகள் மேல, ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மேல, எல்லார் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த ரத்தம் எல்லாரும் சுத்திகரிப்பதாக. ஓ ராம ஹந்தன மன தியான மன துரபல தியந்தரபா ಶಿವದರಬಲ ಹತ್ತುನಿ ಅಂತುರಬಲಾದ நம ஹந்துனிபி லெப்ரோஹத நம ஹத்துனியா. கடைசியா ஜோமுன போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆவின் வரத்தை கொடுத்து எங்களை பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கொரிந்து சபையில எல்லா வரமும் கிரியை செஞ்சது. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை வரங்களினால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, எங்களை வரங்களினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாங்க ஜெபம் பண்ணா வியாதி நல்லா ஆகணும் ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்ணா கட்டு ஒட்டையணும் ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எங்களை கிருபைகளினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை வரங்களினால் நிரப்புங்கப்பா. நாங்க குந்தி குந்தி நடந்தது போதும் ஆண்டவரே. ராஜா கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று எலியா சவால் விட்டா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உமக்கு தான், எங்க ஜீவியம் உமக்கு தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இப்பொழுது வாய்களை திறந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் வரத்தினாலே, அனுக்கிரகத்தினாலே நிரப்புவீராக டாடி. ரேகே பேல் ரே ஹே கொடு துருக்கு பௌ சந்தனா தியான மன ஹத்துனியா ரல் கப லோகரா ஹத்மனே குஸே ரெபோக சந்தன மஹத்துனியா லெம்டே மான்டல பௌ ரியான்டல ரெபே கோ ஷேகே டேக சோ ரபௌசபே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும், 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 பயன்படுத்தும். கடைசியா ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ண மூடி இருப்பேன், யாரும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர், கேன்சர், கேன்சர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அட்வான்ஸாவே ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கும் இந்த வியாதி வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஒருத்தருக்கும் கேன்சர் வியாதி வரக்கூடாது. எங்க பார்த்தாலும் கண்ண மூடி இருப்போம். திடீர்னு எதிர்பாராத விதமான நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆண்டவரே, எங்க வாலிப பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. இதுக்காக நம்ம ஸ்பெசிபிக்கா நீங்க ஜெபம் பண்ணணும். அடிக்கடி திடீரென்று நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக், அவருடைய ஜீவன் மறைந்து விடுகிறது. ஆண்டவரே, இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. எங்க சபையில மரணம் வரக்கூடாது. 2024 எங்க சபையில மரணம் வரக்கூடாது. 2024 எங்க சபை மக்களுக்கு எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கொடுங்க. வயதானவர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. கேன்சர் வியாதியை சபிக்கிறோம். கேன்சர் வியாதிக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆண்டவரே, சபை மக்களுக்கு இந்த வியாதி வருவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று இப்பொழுது நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஹார்ட் அட்டாக் வியாதி வரக்கூடாது. ராஜரிக உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே எங்க சபை மக்களுக்கு நல்லா செயல்படணும். யாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி பணத்தை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணக்கூடாது. உங்களுடைய ரத்தம் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். எல்லார் மேல அக்கினி மதலா இருப்பீராக. கர்த்தர் தேசத்தின் மேல் வரவிட இருக்கிற, அனுப்ப இருக்கிற அந்த கொள்ளை நோய்கள் எங்களையும் எங்க குடும்பத்தையும் தொடக்கூடாது. எங்க சபை மக்களை தொடக்கூடாது. எங்க சபை ஊழியக்கார தொடக்கூடாது. எங்க சபை ஊழியக்கார குடும்பத்தை தொடக்கூடாது. தகப்பனே, ஒவ்வொரு கிளை சபைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். துண்டல சபைக்காய் ஜெபிக்கிறோம். வசந்தபுரத்தில் உள்ள சபைக்காய் ஜெபிக்கிறோம். மேத்தா நகர் ஆண்டாங்குப்பத்தில் உள்ள சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், மற்ற எல்லா சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சபை மக்களையும் கர்த்தருடைய சிறகு நிழலில் இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராதபடி பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே,
சபையில இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் 2024 சுகித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது எவ்வளவு நல்ல தேவன் ஐயா. எங்களை இன்னும் கைவிடாது இருக்கிறீரே, எங்க மேல இன்னும் இரக்கமா இருக்கிறீங்களே, எங்க மேல இன்னும் கிருபையா இருக்கிறீங்களே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியதப்பா, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியதா ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. உடைய சமூகத்தை விட்டு பல முறை நாங்கள் விலகி ஓடினாலும் எங்க மேல இன்னும் கிருபையா இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. இந்த வேளையில ஒரு குழந்தை போல உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் ஆவியாத்துமா சரீரங்களை நாங்கள் ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த திருச்சபை மக்களை கர்த்தர் நீர் பரிசுத்தமாக்குவீராக. ஒரு விசை சுத்திகரிங்க ஆண்டவரே. தேவன் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவரே தகப்பன், எங்களோடு கூட கர்த்தர் 2024 கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற சின்னங்களா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் துணிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அற்புதங்கள் இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் பார்த்திராத அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் பைபிள்ல படிச்சிருக்கிறாங்க உண்மைதான். ஆண்டவர் மத்தவங்க சொல்ல கேட்டிருக்கிறாங்க உண்மைதான். ஆனா வர்ற வருஷத்துல அவங்க சொந்த கண்ணே அதை பார்க்கணும் ஆண்டவரை. அந்நிய கண்கள் வேண்டாம்ப்பா, அவங்க சொந்த கண்ணே அற்புதத்தை பார்க்கும்படி உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை அபிஷேகிக்க ஆண்டவரே. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாதபடி ஒரு சிலருக்கு தடைகள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, அவர்களையும் கூட தேவன் பரிசுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். இன்னும் இந்த 2 நாட்கள் இருக்கிறதப்பா. இந்த 2 நாட்களும் எங்களை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி புதிய வருஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கிட்டி சேர உதவி செய்யுங்க. 2024 வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை தப்புவித்து கொண்டு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்துவீராக என்று செபிக்கிறோம். வாட்ச் நைட் சர்வீஸ் ஆசீர்வதிங்க. பழைய வருட புதிய வருட செய்தி ஆசீர்வதிங்க. நல்ல வாக்கு திட்டங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் உயர்த்துங்க ஆண்டவர். அந்த ஆராதனையில தேவ கரம் இருக்கட்டும். அந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவியுடைய கிரியைகளை, மனுஷகத்தின் கிரியைகளை கர்த்தர் மடங்கடித்து போடுவீராக. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த நாளிலே விசேஷமா வந்த அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரப்புவதாக. ஊழியக்காரர் ஐயாவையும் பாஸ்டர் அம்மா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.